Hi everyone, welcome to our channel. Group 2 2A and 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 2026 எக்ஸாம்காக தமிழ் அண்ட் ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து நம்ம கிளாஸஸ் அப்படிங்கிறத கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்தந்த டாப்பிக்கும் ஒவ்வொன்றா அவுட் சோர்ஸஸோடு சேர்த்து கவர் பண்ணி வித் ஷார்ட்கட்டோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போக போகிறோம். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலும் நான் வந்து குரூப் 4 நெக்ஸ்ட் இதில் கிளியர் பண்ணியே ஆகணும், குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 4 எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. அதே போல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுக்கு தமிழ் அழகு 5ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓமை தொடரின் பொருளறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மரபு தொடரின் பொருளறிதல், ஓமை தொடரின் பொருளறிதல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி, இதெல்லாம் நம்மளுக்கு அழகு 5ல் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிங்கிறது கஷ்டமான டாபிக் கிடையாது. அது நம்மளுக்கு பேராகிராஃப்லேருந்தே கொஸ்டின் கேட்டு நம்ம ஆன்சர் வந்து நம்ம அதை படித்து கொடுத்துடலாம். பட் இது வந்து நம்ம படிச்சுக்கணும். அதில் இந்த ஓமை தொடரின் பொருளறிதல் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை நம்ம எடுத்து உங்களுக்கு எப்போயுமே மறக்காத மாதிரி வித் ஷார்ட்கட்டோடு நம்ம வந்து சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ கையில் நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், இந்த ஓமை தொடரின் பொருளறிதல் அப்படிங்கிற டாபிக் கம்ப்ளீட்டாக ஓவர். ஓகேங்களா? ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆக இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவிசஸ்லாம் வந்து இனிமேல் நம்ம டெலிகிராமில் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் குரூப் 1 குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம் 3 எக்ஸாமையுமே ஒரே இதில் வந்து கிளியர் பண்ணணும். இந்த 3 எக்ஸாமும் அடுத்த இயரில் எப்படி 2026 வரப்போகுது, கம்மிங் இயரில் நான் வரக்கூடிய இந்த இயரில் கண்டிப்பாக இது 3யுமே கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக லைன் பை லைன் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து அந்த ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எவ்வளோலாம் டெப்த்தாக கொஸ்டின் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ணி இனிமேலும் டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது டெய்லியும் போகிறதுக்கு டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் ஆகிறதுக்கு லாஸ்ட் டேட் இன்னை வரைக்கும் வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் ஆகிறதுக்கு நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு 3 days எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 daysக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நவம்பர் 26 உங்களுக்கு லாஸ்ட் டேட் முடிய போகுது. ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் எப்படி இருக்குன்னா குரூப் 1 2 அண்ட் 2A அண்ட் 4 எக்ஸாம்ஸ்க்கு ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்கலாமோ அந்த அளவுக்கு கொஸ்டின் டெப்த்தாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லைன் பை லைன் மெட்டீரியலாக ஒன்லைனர் மெட்டீரியலாக கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எதுவுமே தனியாக போய் படிக்க தேவையில்லை. அதே போல் டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு டெய்லி போய்கிட்டே இருக்கும். சப்போஸ் எக்ஸாம் வருது முன்னாடியே அப்படின்னா அந்த பிளானர் எல்லாத்தையுமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? முன்னாடியே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். அண்ட் தென் இந்த கோர்ஸ், இந்த டெஸ்ட் சீரியஸ் இருக்கீங்களா, இந்த டெஸ்ட் சீரியஸை நீங்கள் 1.5 yearsக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 years வரைக்கும் இந்த கோர்ஸ்க்கான வேலிடிட்டி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அது வரைக்கும் அன்லிமிட்டடாக எத்தனை டைம் வேணாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ப்ளஸ் இந்த டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் ஆகிறவங்களுக்கு 1 yearக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச்க்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இந்த பேட்ச்க்கான ஸ்கெடியூல் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க 8807081095 அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎன்பிசி டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கெடியூல் கீழே இருக்குது, நல்லா கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு ஜிகேல ஒரு மார்க் கூட மிஸ் ஆகக்கூடாது, எனக்கு கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு லெசன், ஒவ்வொரு டாபிக் அண்ட் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டையும் நான் முடிக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 3 days மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலே உங்களுக்கு இருக்காது. ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஷார்ட்கட்டை கரெக்டாக நோட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த வீக்குக்கான போர்ஷன் அழகு 5 6 இருக்கும். ஸோ அழகு 5 6ல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்காது. அழகு 5 6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 மார்க் அப்படியே போனஸ் மார்க் மாதிரி. ஸோ பார்த்துருப்பீங்க, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு பதிலளிக்க, ஆவணங்களை வந்து புரிந்து அதுல இருந்து பதிலளிக்கிற மாதிரி வரும். அதாவது பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. நீங்க இங்கிலீஷ்ல ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்து 10th அந்த சம்மரி ரைட்டிங் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த கொடுக்கப்பட்ட பேராகிராஃப்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கான ஆன்சரும் எதுல இருக்க போகுது, அந்த பேராகிராஃப்ல இருக்க போகுது. ஸோ அதனால நீங்க அதை மெனக்கட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
சோ அப்போ நம்மளுக்கு இந்த அழகு 5, 6ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மரபு தொடரோட பொருள் அறிதல், பழமொழிகள், உவமை தொடரு, அதே மாதிரி பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஆங்கில சொற்கள், ஒரு 4 to 5 டாபிக்ஸ் தான் இருக்கும். இதை முடிச்சிட்டீங்கன்னா இந்த 2 அலகுகளுமே ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ அலகு 5ல உவமை தொடரின் பொருளறிதல். சோ அது கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு பதிலளி, அதெல்லாம் வந்து தேவையில்லை. அதை நீங்க வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த பேராகிராஃப்ல இருந்தே கொஸ்டின் கேட்பாங்க, அதை நீங்க பார்த்தே ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் ஓமை தொடரின் பொருளறிதல். அதை பத்தி பார்க்கலாம். ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அதுக்கு டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போக முடியும். சோ சைலண்டா இருக்காதீங்க, அப்பதான் உங்களாலே ரீகால் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கவனிங்க, நகமும் சதையும் போல அப்படின்னா, நகமும் சதையும் போல, அதுக்கான பொருள் என்ன? ஒற்றுமையா இருக்கும். ஒற்றுமை. வெரி குட். நகமும் சதையும் போல அப்படின்னா அது வந்து ஒற்றுமை அப்படிங்கிற பொருளை உணர்த்துது. இதுவே வந்து இந்த ஒற்றுமைக்கே இன்னும் நிறைய சொல்லலாம். நிலவும் வானும் போல. அப்போ நிலவும் வானம் எதுலதான் இருக்கு? வானத்துலதான் இருக்கு, அதுலதான் நிலவு. அப்ப அதுவும் என்னது? ஒற்றுமை. புளியம்பலமும் தோடும் போலனா அதுவும் என்னது? ஒற்றுமை. தமிழும் சுவையும் போல அப்படின்னு வந்துச்சுன்னா அதுவும் ஒற்றுமைதான். ஓகேங்களா? மலரும் மனமும் போல, ஒற்றுமைக்குதான் இதுவும் வந்து சொல்லுவாங்க. அச்சில் வார்த்தார் போல அப்படின்னா 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போது என்னது? அதுவும் ஒற்றுமை. இலவு காத்த கிளி போலனா ஏமாற்றம். பசுந்தோல் போர்த்திய புலி போலனா புலி போய் பசுந்தோல்ல போர்த்த முடியுமா அப்படின்னா முடியாது. அது வந்து என்னது? ஏமாற்றுதல். இதுவே வந்து அணில கேட்டாங்கன்னா இது எதுல வரும்? இல்பொருள் உவமை அணி. இல்லாத ஒன்ன உவமைப்படுத்தி சொன்னா அது இல்பொருள் உவமை அணில வரும். அப்போ இந்த உவமை தொடர்க்கான பொருள் ஏமாற்றுதல். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. கையில பழத்தை வச்சிருக்கோம், பால் கீழே இருக்கு, அந்த கையில இருந்து தழுவி பழம் பால்ல விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன சொல்லுவோம்? நம்ம எதிர்பார்க்காத நடந்தது. அப்போ எதிர்பாரா பயன். வெந்த புண்ணில் வேல் செருகியது போல அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்பத்திலும் துன்பம். துன்பத்திலும் துன்பம், வருத்தம், ஆறா துயரம், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஏற்கனவே நான் வந்து கவலையில இருக்கேன், அந்த கவலையில நீ இன்னும் வந்து கவலை ஏத்துறியே அப்படிங்கிற அர்த்தம். கடன் பட்டார் நெஞ்சம் போல. கடன் பட்டவங்களோட நெஞ்சம் எப்படி இருக்கும்? அவங்க மனசு வருத்தத்துல இருக்கும், வருத்தம். ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தல் போல. ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தல் போல அப்படின்னா வீண் செயல். ஒரு நாள் தான் கூத்து, அதுக்காக போய் மீசை எடுக்கிறதுங்கிறது என்னது? வீண் செயல். ஏன்னா வீணா செலவு செஞ்சு அதை எடுக்கணும், அப்போ அது வீண் செயல். சூரியனை கண்ட பனி போலனா, இப்ப சூரியன் வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? அப்ப வெயில் வருதுன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆயிரும்? பனி போயிருமா? அப்ப என்ன அர்த்தம்? விலகுதல் அப்படின்னு அர்த்தம். நீரும் நெருப்பும் போல அப்படின்னா நீரும் நெருப்பு சேருமா அப்படின்னா சேராது, விலகுதல். என்னது? விலகுதல். இஞ்சி தின்ற குரங்கை போலனா விழித்தல். இஞ்சி தின்ற குரங்கை போலனா விழித்தல். அடியற்ற மரம் போல அப்படின்னா அடியற்ற மரம் போல. துக்கம், வீழ்தல், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். மழை திறந்த வெள்ளம் போலனா மழையை வந்து திறந்து விட்டுறாங்க, அந்த வெள்ளம் வந்து வெளியே வருது. அப்ப என்னது? திறந்து விட்ட உடனே அந்த வெள்ளம் தண்ணி வருதுன்னா அதை எப்படி சொல்லுவோம்? ஃபாஸ்டா வருமா? அப்ப என்னது? விரைவு, வேகம். காட்டு தீ போல அப்படின்னா ஒரு இடத்துல தீ பிடிச்சதுன்னா என்ன ஆயிரும்? காடு ஃபுல்லா பரவிரும். அப்ப காட்டு தீ போல அப்படின்னா என்னது? விரைவு அப்படிங்கிறது அர்த்தம். தாய்ப்பால் இல்லாத குழந்தை போல. குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கல, அப்போ அது எப்படி ஃபீல் பண்ணும்? முகம் வாட்டமா இருக்கும், வாடி போய் இருக்கும். அப்புறம் தவிக்கும், அப்போ வாட்டம், தவிப்பு. மழை காணா பயிர் போல. மழை பெய்யல, அப்போ அந்த பயிர் எப்படி இருக்கும்பா? வாட்டமா இருக்கும். மழைக்கான பயிர் போலனா வாட்டம். உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா தெளிவு. என்னது? தெளிவு. நீங்க சொல்லி கொடுத்தது உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருந்தது அப்படின்னா தெளிவா மறக்காத இருக்குன்னு அர்த்தம்.
புற்றீசல் போல அப்படின்னா அதிகமா இருக்கும். புற்றீசல்னா பெருகுதல்னு அர்த்தம். ஊசியும் நூலும் போலனா ஊசியில போய் நூலை கோக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு உள்ள விடுறத துளைங்கிறது ரொம்பவே சின்னதா தான் இருக்கும். அப்ப விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அத எதுன்னு சொல்லி பிரிச்சு எடுக்கிறது, அந்த ஊசியில இருந்து நூலை பிரிச்சு எடுக்கிறதுங்கிறது கஷ்டம். அப்ப அது என்னது? ரெண்டும் க்ளோஸா இருக்கா? நெருக்கம். கிணற்று தவளை போல. கிணத்துல ஒரு தவளை இருக்கு. அது எப்படி அதோட உணர்வுங்கிறது இருக்கும்? எப்படா வெளியே தப்பி வர்றது அப்படின்னு இருக்குமா? அப்போ அறியாமை, என்ன பண்றதுன்னு தெரியாதது அறியாமை. சித்திர பதுமை போல. சித்திர பதுமை போல. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, சித்திரம்னா என்னது? ஓவியத்துக்கு இன்னொரு பேரு தான் சித்திரம். அப்ப ஓவியம் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். அப்போ சித்திர பதுமை போல அப்படின்னா அழகு. பெட்டி பாம்பு போலனா? பெட்டி பாம்பு போல. பாம்ப ஒரு பெட்டியில போட்டு வச்சிருக்கீங்க. அப்போ அது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பாம்ப அடக்கி வச்சிருக்கிறீங்க. அப்போ அதுக்கு பேர் என்னது? அடக்கம். அத்தி பூத்தார் போலனா? அத்தி பூத்தது போல நடந்துச்சு அப்படின்னா என்ன என்றாவது அர்த்தம்? நடக்கும் ஒரு நிகழ்வு. என்னதுப்பா? என்றாவது நடக்கும் ஒரு நிகழ்வு. என்னைக்காவது எப்பயாச்சும் நடக்கும். நடக்கும். அப்ப அத தமிழ்ல சொன்னா அரிய செயல். என்னது? அரிய செயல். ரேரா நடக்கக்கூடியது. அப்போ அரிய செயல். பாம்பின் வாய் தேரை போல அப்படின்னா தேரை வந்து மாட்டிக்குது பாம்போட வாயில. அப்ப அது என்ன பண்ண முடியும்? வாயில வந்து மாட்டிக்கிச்சுன்னா அந்த தேரையால வர முடியாது இல்லையா? அப்ப அது என்ன சொல்லுவோம்? மீண்டு வர முடியாது. அப்ப என்ன பொருள்? மீளாமை அப்படிங்கிறது பொருள். சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல. மகிழ்ச்சியான விஷயம். சர்க்கரைங்கிறது மகிழ்ச்சி. சக்கரைங்கிறது கிடைச்சா மகிழ்ச்சி. அந்த சர்க்கரையோட எக்ஸ்ட்ரா தேன் கிடைக்குதுன்னா மிக்க மகிழ்ச்சி. என்னது? மிக்க மகிழ்ச்சி. எள்ளில் எண்ணெய் போலனா? இப்போ நல்லா கவனிங்க. எள்ளுல இருந்து தான் எண்ணெய் எடுக்க முடியும் இல்லைங்களா? எள்ளுல இருந்து எடுக்கிற எண்ணெய்க்கு பேர் என்ன? எள்ளுல இருந்து எண்ணெய் எடுக்கிறோம்ல, அந்த எண்ணெய்க்கு பேர் என்ன? நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். குட். அப்போ எள்ளில் எண்ணெய் போல அப்படின்னா அதுக்கு என்ன ஊமை தொடர்? இங்க என்ன கம்பேர் பண்ணிருக்காங்க? ஊமை தொடர்னாலே கம்பேரிங் தான். அப்போ என்ன இங்க கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு? அந்த கம்பேரிங் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கான பொருளை டக்குன்னு சொல்ல தெரியும். இப்போ எள்ளுல எண்ணெய் போல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எள்ளுல இருந்து ஆட்டி வந்தாதான் அது என்னது? எண்ணெய். அப்போ எள்ளுல எண்ணெய்ங்கிறது எப்படி இருக்கும்? மறைஞ்சிருக்கும். அது தனியா எடுத்ததுக்கு அப்புறம் தான் எண்ணெய்னு சொல்ல போறோம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா மறைவு. குடத்தில் இட்ட விளக்கு போல. இப்போ குடம் அப்படிங்கறது இப்படி வளைஞ்சி இப்படி ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து ஒரு விளக்கு இருக்கு அப்படின்னா இப்படி ஃபுல்லா போட்டு மூடி இருக்கும் போது என்ன ஆயிரும்? மறைஞ்சிருமா? அப்ப என்னது? மறைந்திருத்தல். சூரியனை கண்ட தாமரை போலனா? சூரியனை கண்ட தாமரை போல. அப்போ இது நம்ம வந்து லாஜிக்கா யோசிக்கணும். தாமரை அப்படிங்கிறது அந்த சூரியனோட வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆக ஆரம்பிக்கும்? விரிய ஆரம்பிக்கும். அப்போ என்னது விரிய ஆரம்பிக்குதுன்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம்? மகிழ்ச்சி. ஆஹா, சூரியன் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சு தாமரை என்ன பண்ணும்? விரிய ஆரம்பிக்கும். மேம் அதுக்கு என்ன உயிரா இருக்கு மகிழ்ச்சி அடையறதுக்கு அப்படின்லாம் கேட்க கூடாது. ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு லாஜிக். சோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மகிழ்ச்சி. மது உண்ட குரங்கு போல. குரங்கு தண்ணி அடிச்சிருது. அப்ப எப்படி இருக்கும்? மயக்கத்துல இருக்கும். அப்ப என்னது? மயக்கம். இருதலை கொல்லியுள் எறும்பு போல. இருதலை கொல்லியில் எறும்பு போல. அந்த இருதலை கொல்லிக்குள்ள எறும்பு மாட்டிக்குது. அப்ப என்ன எப்படி அது ஃபீல் பண்ணும்? ஐயோ எப்படா வெளியே வருது? அப்ப அது என்ன அர்த்தம்? தவிப்பு. குட்டி போட்ட பூனை போலனா? பூனை என்ன பண்ணும்? குட்டி போடுறப்போ அதை எப்படா காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி தவிக்கும். அதுக்கு என்னதுன்னா தவிப்பு தான். திருடனை தேள் கொட்டியது போல. அவன் திருட வந்துட்டான். அவனே முழித்தல். பாவும் மறைஞ்சிருந்து திருட வருவான். அவனை தேள் கொட்டிருது. அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்? தவிப்பு. அவனுக்கு என்னது? தவிப்பு தான். ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல. எதை செஞ்சாலும் பிளான் பண்ணிட்டு பண்ணணும்.
அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஆழம் தெரியாமல் காலை விட்டது போலன்னா அப்ப என்ன அர்த்தம்? பிளான் பண்ணாமலேயே செஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு தமிழ்ல எப்படி சொல்லலாம்? ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல. சிந்தித்து செயல்படுதல். நல்லா யோசிச்சு பாருங்க. எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஆழம் தெரியாமல் காலை விட்டது போலன்னா என்ன அர்த்தம்? அதுல என்ன சொல்லப்படுது? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு வழிக்கு வந்து போகணும். போயிட்டு இருக்கப்போ நடுவுல பள்ளம் இருக்கு. அந்த பள்ளம் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? போறப்பயே நம்ம பார்த்து அந்த பள்ளத்துல கால் வைக்காத போகணும். அப்போ ஆழம் தெரியாமல் காலை விடாதேன்னா என்ன அர்த்தம்? ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அந்த பள்ளத்தை பார்க்கவே இல்ல. பார்க்காம என்ன பண்ணிடுறேன்? காலை வச்சிடுறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல அப்படின்னா திட்டமிடாமை. சப்போ ஒரு செயலை செய்யற அப்படின்னா அந்த செயலுக்கு நீ போடக்கூடிய ஒரு முதலீடு வந்து போடுறோம்னா அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத முன்னாடியே பிளான் பண்ணிட்டு தான் போடணும். நாம வந்து எடுத்த உடனே இவ்வளவு போட்டுறலாம் அப்படின்னு போடக்கூடாது. அதுதான் ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல. சோ இதை செஞ்சா என்ன நடக்குங்கிறத ஒரு ப்ரீ பிளானிங் அப்படிங்கறது இருக்கணும். அதுதான் எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கறத நான் சொன்னேன். அப்ப ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல அப்படின்னா பிளான் பண்ணாம செய்யறதுன்னு அர்த்தம். அதுதான் திட்டமிடாமை அப்படிங்கிறது பொருள். வேலியே பயிரை மேய்ந்தது போல. இப்போ வேலிங்கன்னா என்ன? பயிரை காப்பாத்துறதுக்கு போடுறது வேலி. ஆடு மாடு கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு போடுறது வேலி. ஆனா இது வந்து ஒரு கற்பனையோட தான் சொல்லியிருக்காங்க. அப்ப வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா என்னது? அடைக்கலன்னு போடப்பட்டதே போய் அதை மேய்ஞ்சிருது அப்படிங்கிறப்போ அது என்னது? துரோகம். குட். அனலிடைப்பட்ட புழுவை போலனா அனல்ல வந்து மாட்டிக்குது அந்த புழு. அது அப்ப என்னது? துன்பம். அன்றலர்ந்த மலர் போல. புத்துணர்வு. வெரி குட். புத்துணர்வு. கீரியும் பாம்பும் போல. அதுக்கு எப்பயுமே ஒத்து போவாது. அப்ப அது என்னது? பகைமை. வெரி குட். இடியோசை கேட்ட நாகம் போலனா சவுண்ட கேட்டு நாகம் என்ன பண்ணும்? அச்சம், பயம், நடுங்குதல் அப்படின்னு சொல்லலாம். நாய் பெற்ற தெங்கம் பழம் போல. நாய்க்கு தெங்கம் பழம் கிடைச்சா அதுல எந்த யூஸும் கிடையாது. அப்போ பயனின்மை. காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல. ஒருத்தவனுக்கு என்ன சொன்னாலும் அதை காதுல போட்டுக்கவே மாட்டான். அதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? அப்ப காதில் ஈயத்தையே காய்ச்சி ஊத்தினாலும் அவன் அப்படிதான் இருப்பான். அப்ப அதுக்கான பொருள் என்னன்னா பயனின்மை. ஸ்கிரீன்ல வந்து ரைட் பண்ணாதீங்கப்பா. அடுத்து ஆற்றில் கரைத்த புளி போல அல்லது ஆற்றில் கரைத்த பெருங்காயம் போலன்னு கேக்குறாங்க. இப்போ பெருங்காயம் இருந்துச்சுன்னா ரசம் வைக்கிறதுக்கு ஆகும். புளியும் அப்படிதான் குழம்பு வைக்கிறதுக்கோ அல்லது ரசம் வைக்கிறதுக்கோ யூஸ் ஆகும். அத போய் ஆற்றுல கரைச்சா நோ யூஸ். அப்ப என்னது? பயனின்மை. கடலில் கடத்த பெருங்காயம் போலனாலும் என்னது? பயனின்மை. கொல்லன் தெருவில் ஊசி விற்றது போல. கொல்லன் தெருவில் ஊசி விற்றது போல. அவனுக்கான தொழில் வேற. பொற்கொல்லன். ஓகேங்களா? வேற. ஆனா அவன் போய் ஊசி விக்கிறான்னா யார் யார் என்னென்ன தொழில் செய்யணுமோ அதை தான் செய்யணும். அப்ப இவன் அதை செய்யும் போது பயனின்மை. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இது திருக்குறள்ல இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுத்திருக்காங்க. பேசுறதுக்கு எத்தனையோ இனிமையான சொற்கள் இருக்கு. அதை விட்டுட்டு இன்னாத சொற்களை பேசுறது அப்படிங்கிறது பழம் இருக்க காய திங்கிறது அப்படிங்கறது அர்த்தம். அதுதான் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்னா என்னது? பழம் இருக்க காய் எடுத்து நீ சாப்பிடுற அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்ப என்ன இங்க சொல்லப்படுது? கடுஞ்சொல் பேசுதல். சேற்றில் தோன்றிய செந்தாமரை போல அப்படின்னா அப்போ சேற்றுலதான் வந்து அந்த செந்தாமரை தோன்றுது. ஆனா அது மலர்ந்து வருது. அப்போ அதோட குடிப்பிறப்ப சொல்றாங்க. குடிப்பிறப்போட உயர்வு. அப்போ என்னது? குடிப்பிறப்பின் மேன்மை. பூவுடன் கூடிய நாரும் மணப்பது போல. பூவோட நாறு சேர்ந்து கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப என்னது? நல்லதை அடைதல். அப்ப பூவோட கூடிய நாரும் மணப்பது போல. அப்போ மணக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ இது இங்க நல்லதை சொல்றாங்க. அப்போ நல்லதை அடைதல்.
நீர் மேல எழுத்து போல. வேணா நான் தண்ணியில எழுதி சைன் போடுறேன் அப்படின்னு பயனற்றது. சொல்றாங்க. அப்போ அது என்னது? பயனற்றதுன்னு சொல்றதை விட பயனற்றது. நீர்ல போய் எழுதுறது அப்படிங்கிறது நிலையற்ற தன்மை. அந்த எழுத்து அப்படிங்கறது நீர்ல எழுதுனா இருக்குமா? இருக்காது. நிலையற்ற தன்மை. உடலும் உயிரும் போலனா 2 இணை பிரியாத இருக்குமா? உயிர் போயிருச்சுன்னா உடலுக்கே ஒற்றுமை. வேல்யூ இல்ல. அப்போ அது நட்பு, ஒற்றுமை இந்த மாதிரி சொல்லலாம். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல. இப்போ ஒரிஜினலான குதிரையை நம்பி போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க? மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல. அப்ப என்னது? ஏதோ ஒரு ஆபத்துனா கூட உண்மையான குதிரை நிக்குதுன்னா என்ன பண்ணலாம்? ஓடி வந்து அதுல ஏறி உட்காந்து ஓடிடலாம். மண் குதிரை அப்படிங்கிறப்போ அது எந்த யூஸும் இல்ல. அது ஜஸ்ட் பொம்மை. அப்போ அது என்னது? வீண் செயல். அத நம்பி போனது அப்படிங்கிறது. பசுமரத்தாணி போலனா நிலைத்து பதிஞ்சு நிற்கும். இருக்கிறது. ஆழமா பதிதல் அப்படின்னு அர்த்தம். உடம்பு பிடி போல. உடம்பு பிடி போல. உடம்பு பிடிப்பு. பிடி போலன்னா என்னது? உறுதி. சாரி நான் உடும்பு பிடி போலன்னு கேக்குறதுக்கு உடம்பு பிடிப்பு. பிடி போல கேக்குறேன். உடும்பு பிடி போல. உடும்பு வந்து புடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உடும்பு பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடும்புல நம்ம கை மாட்டிக்கிச்சுன்னா அது விடவே விடாது. அப்ப என்னது? உறுதியான தன்மைன்னு அர்த்தம். கல்மேல் எழுத்து போல. இப்போ கல்வெட்டுல எல்லாம் எழுதி வைக்கிறாங்கல்ல, அதுதான் கல்மேல் எழுத்து போல. இங்க கல்வெட்டை தான் சொல்லப்படுது. நிலைத்து நிற்கும். நிலைத்து நிறுத்தல். அப்போ இங்க இன்னொன்னு என்ன சொல்லலாம்? உறுதின்னு சொல்லலாம். இதே நீர்ல எழுதணும்னா அது நிலையற்றது. இதுவே வந்து கல்லுல எழுதணும் அப்படின்னா நிலையுடையதா இருக்கும், உறுதின்னு அர்த்தம். தாமரை இலை தண்ணீர் போலனா தாமரை இலை தண்ணீர் போல. பற்றின்மை. பற்றின்மை. வெரி குட். நுனிப்புல் மேய்ந்தார் போல. நுனிப்புல் மேய்ந்தார் போல. அப்போ இப்ப நல்லா கவனிங்க. நுனிப்புல் மேய்ந்தார் போல. மேலோட்டமாக. வெரி குட். இப்போ காட்டுல வந்து புல்லு இருக்கு. அத போய் ஆடோ மாடோ மேயுதுன்னு வச்சுக்கோங்களேன். நுனிப்புல்னா என்னது? அந்த மேல அந்த நுனிய மட்டும் கடிக்கிறதுன்னு அர்த்தம். அத மட்டும் கடிச்சிட்டு வந்துருது. அப்போ அந்த அடி வரைக்கும் கடிக்கல. அப்ப என்ன சொல்லுவோம்? மேலோட்டமா அப்படியே வந்து மேய்ஞ்சிட்டு வந்துருச்சு. ஃபுல்லா மேயல. இப்போ ஒரு பயிர் வந்து போட்டிருக்கீங்கன்னா அதை ஃபுல்லா புடுங்கியே மேய்ஞ்சிட்டு ஃபுல்லா புடுங்கி போடுற மாதிரி தின்ட்டு வந்துருச்சுன்னா அது ஃபுல்லா எந்த யூஸ்மே இல்லாத போயிரும். இந்த மாதிரி நுனில மட்டும் கடிக்குதுன்னா மேலோட்டமா கடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுவே நுனிப்புல் மேய்ந்தார் போலனா நம்ம மனிதர்களோட கம்பேர் பண்றாங்க. அப்போ மேலோட்டமாக தெரிந்து கொள்ளுதல். தூண்டில்காரனுக்கு தக்கை மேல் கண் போல. தூண்டில்காரனுக்கு தக்கை மேல் கண் போல. அப்ப என்ன அர்த்தம்? அவன் அந்த போட்டிருக்க தூண்டில் மேல அவ்வளவு கவனமா இருக்கான்னு அர்த்தம். கவனமாய் இருத்தல். தாயை கண்ட சேயை போல. அம்மா எங்கேயாச்சும் வந்து போயிருக்கிறாங்க. அந்த குழந்தை எப்படா நம்ம அம்மா வருவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கு. அப்ப அம்மா வந்து என்ட்ரி குடுக்குறாங்க. அந்த அம்மாவை பார்த்தோன்னே இந்த குழந்தை என்ன பண்ணும்? சந்தோஷப்படும். அப்போ மகிழ்ச்சி. மறைமுகம் காணா பயிர் போலனா மலைமுகம் காணா பயிர் போல. மழை வரல. அப்ப பயிரோட முகம் எப்படி இருக்கும்? வாடி போயிருக்கும். வாட்டம். கிளியை வளர்த்து பூடையின் கையில் கொடுத்தது போல. இப்போ திருமணம் செஞ்சு கொடுத்தப்பெல்லாம் சொல்லுவாங்க, நல்லா பாத்துக்குவான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா இப்படி நடந்துருச்சே, கடைசியில கிளிய வளர்த்து பூனையோட கையில கொடுத்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? துன்பம். அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறா, துன்பம் அப்படின்னு அர்த்தம். இடி விழுந்த மரம் போலனா மரத்து மேல இடி வந்து விழுது. அப்ப அது என்னது? அந்த மரம் எதுக்குமே யூஸ் ஆகாத போயிருமா? அப்ப வேதனை, துன்பம். உடுக்கை இழந்தவன் கை போல. இது வந்து திருக்குறள்ல சொல்லிருப்பாங்க. நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போலனா நட்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க. குட்டிச்சுவர் அப்படின்னு என்னது? இப்பதான் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ்ல பார்த்தோம். இப்ப ஸ்கூல் புக்ல ஒரு 10 தான் இருக்கும். அதையும் நம்ம ரீகால் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்ல கிளாஸ் கட் ஆகும்பா. இதே லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. குட்டிச்சுவர்னா பயனற்றது. பயனின்றி இருத்தல். ஒரே குட்டி சுவரா இருக்கான், எதுக்கும் இவனை வச்சுக்கிட்டு யூஸ் இல்ல அப்படின்னு பசங்களெல்லாம் வந்து வீட்டுல திட்டுவாங்க. அப்படின்னா என்னது? பயனின்றி இருத்தல்.
ஆகாய தாமரை இருப்பது போல இருக்கும், ஆனா இல்ல, இல்லாத ஒன்று ஆகாய தாமரைனா. ஆகாயத்துல போய் தாமரை பூக்குமா அப்படின்னா கிடையாது. அப்ப அது என்னது? இல்லாத ஒன்று. முதலை கண்ணீர். போதும் போதும் உன் முதல கண்ணீரெல்லாம் என்கிட்ட காட்டாத அப்படின்னா என்னது? நடிக்காதன்னு அர்த்தம். பொய் அழுகை. கம்பி நீட்டுதல்னா கம்பி நீட்டல்னா விரைந்து வெளியேறுதல். சொல்லிக் கொள்ளாமல் செல்லுதல், விரைந்து வெளியேறுதல். வந்திருப்பான், எங்கட ஆளை காணான்னு பார்த்தா நம்ம கூட சொல்லாதே கிளம்பிடுவான். அதுதான் என்னது? கம்பி நீட்டல். ஆயிரங்காலத்து பயிர்னா 1000 வருஷத்துக்கு நீண்டு இருக்கும், 1000 வருஷத்துக்கு நிலைச்சிருக்கும் அப்படின்னு என்னது? நீண்ட காலத்துக்குரியது. காணல் நீர். காணல் நீர் அப்படியே பார்த்ததோட போயிரும், பார்த்த மாதிரியே இருக்கும், பார்த்த மாதிரி போயிரும். அப்ப என்னது? இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. ஏட்டு சுரக்காய் கறி குதவாது. இது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, இது பழமொழியில கூட பார்த்திருப்பீங்க. ஏட்டு சுரக்காய் கறி குதவாது அப்படின்னா அதுக்கான பொருள் என்ன? பட்டறிவில்லாத படிப்பறிவு. வெரி குட். தாளம் போடுதல்னா அவனா எதுவும் யோசிக்க மாட்டா. சைன் ஜப்பான்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, சைன் ஜப்பான் அப்படின்னா என்னது? அவனா எதுவும் யோசிக்க மாட்டான், எதை சொன்னாலும் அப்படியே சரின்னு சொல்லிடுவான். அப்ப என்ன அர்த்தம்? எப்படி அதை சொல்லலாம்? தாளம் போடுதல்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல். அவளை நினைத்து உரலை இடித்தல். அப்ப என்னது? இது கரெக்டா சொல்லணும்னா பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட் அப்படின்னு ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது உங்களோட டீச்சர்ஸ் சொல்லுவாங்க அடிக்கடி. அப்ப என்ன அர்த்தம்? உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு, மனசு வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா வேற எதையோ அவன் நினைச்சுக்கிட்டு போய் என்ன பண்றான்? உரலைய இடிச்சிடுறான். அந்த உரலை எப்படின்னா அந்த ஆட்டுக்கல்ல இருக்கிறது, இந்த அம்மிக்கல்லுக்குலாம் அந்த போட்டு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் உரலை. அப்போ அதை போய் இடிக்கிறான் அப்படின்னா வேற எங்கேயும் எதையோ நினைச்சுக்கிட்டு கீழே உரலை இருக்குங்கிறதே தெரியாத பாத்துட்டு போய் இடிக்கிறது. அப்போ இது என்னது? எண்ணமும் செயலும் ஒத்து வராம இருக்கு, மனசும் அவன் செய்யற செயலும் ஒரே நிலையில இல்ல, அதுதான் அர்த்தம். அப்ப எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. எடுப்பார் கைப்பிள்ளை. சொன்னது எடுப்பார் கைப்பிள்ளைங்கிறதா நான் சொன்னது கரெக்டா பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். தாளம் போடுறதுன்னா சரி நீ சொன்ன கரெக்டா இருக்குன்னு அப்படியே செஞ்சிடுறது, எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டு செஞ்சிடுறது. எடுப்பார் கைப்பிள்ளைன்னா என்னதுன்னா அவனுக்கு சுயமா யோசிக்கிறதே இருக்காது. சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு சுய அறிவுலாம் எதுவுமே கிடையாது, மத்தவன் சொல்றத அப்படியே செய்வான். அப்ப என்னது? எடுப்பார் கைப்பிள்ளை, மத்தவங்க சொல்றத செய்யறது. எடுப்பார் கைப்பிள்ளைனா மத்தவங்க சொல்றத செய்யறது. தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் அப்படின்னு அர்த்தம். பஞ்சாய் பறைத்தல் அப்படின்னா பஞ்சா பறந்து போச்சு, எஸ்கேப் ஆகுறது. அப்ப அலைந்து திரிதல். கொட்டி அழுத்தல்னா கொட்டி அழுத்தல். பா என் மனசுல இருக்க கவலை எல்லாம் உங்ககிட்டதான் கொட்டி தீர்த்தேன் அப்படின்னு சொன்னா மிகுதியாக பேசுதல். உள்ள இருக்கிறதெல்லாம் அளவுக்கு அதிகமா கொட்டி தீக்கிறது. அப்புறம் இன்னொன்னு நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சோ அதுக்கும் இது பொருந்தும். அவசர குடுக்கைனா எண்ணி செயல்படாமை. எண்ணி செயல்படாமை, எண்ணி துணியாதார். அவசர குடுக்கைனா கரெக்டா சொல்லணும்னா நீ சரியான அவசர குடுக்கையா இருக்க, என்ன வரும் என்ன நடக்கும் அப்படிங்கறத நீ எதையுமே என்ன பண்ண மாட்டேங்கிற, யோசிக்க மாட்டேங்கிற, நீ பாட்டுக்கு ஃபாஸ்டா செஞ்சு விட்டுற. அப்போ எண்ணி துணியாதார், அதுதான் அவசர குடுக்கை. சரி, ஓகே. இப்போ முந்திரி கொட்டை அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் முன்னாடி போய் செய்யறது, அதுதான் முந்திரி கொட்டைன்னு சொல்லுவோம். அவசர குடுக்கைனா இப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு பார்க்காதே செஞ்சுறது அவசர குடுக்கை. இதுவே முந்திரி கொட்டை அப்படின்னா எதா இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரி முன்னாடி போய் செஞ்சிடுறது, அததான் முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க. சோ ரெண்டுமே கொஞ்சம் ரிலேட்டடான மீனிங் தான். சோ இது ரெண்டும் மேக்சிமம் ஒரே இதுல கேட்க மாட்டாங்க, ரெண்டுமே கொஞ்சம் ரிலேட்டடான மீனிங்கா தான் இருக்கும். ஓகே.